வெல்கம் டு ஸ்மைல் டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 15 நாளில் நான் போட்ட 6 ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஒர்க் இது கொடி டிசைன் மாதிரி இருக்கும். லெஃப்ட் அண்ட் ரைட்டில் கொடி பேட்டர்ன் மாதிரி வரும். இந்த ஒர்க்கில் நான் என்னெல்லாம் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரவுண்ட் ஃபிட்டிங் ஸ்டோன், பால் பீடில் 4 mm, ஒயிட் பால் பீடில் 3 mm அண்ட் பால் பீட் 3 mm. அது போக கொடி பேட்டர்னுக்கு சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் குந்தன் ஐ ஷேப்பை சுற்றி சுகர் பீட் போட்டிருக்கேன். புட்டா டிசைனுக்கு ஒயிட் பால் பீட் 3 mm அண்ட் 1 சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் அண்ட் அது ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன். இந்த ஒர்க்கில் ஃபுல்லாகவே சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கிறனால ரொம்பவே டைம் எடுக்கும். பார்க்குறதுக்கு சிம்பிளாக தெரியும், ஆனால் ஒர்க் ஹெவி தான். இது இதோட ஃப்ரண்ட் நெக் பேட்டர்னும் பேக் நெக் பேட்டர்னும் சேமாக தான் நம்ம போடுவோம். இதில் நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னா சுகர் பீட், பால் பீடில் 4 mm, அதுக்கு அடுத்த லைனும் சுகர் பீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் 1 inch கேப்பில் ஐ குந்தன் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அதுக்கு கேப்பில் பால் பீட் 3 mm அண்ட் சுகர் பீட் யூஸ் பண்ணி புட்டா டிசைன் மாதிரி போட்டிருக்கேன். அது போக ஃபுல்லாக புட்டா டிசைனுக்கு ரவுண்ட் ஃபிட்டிங் ஸ்டோன் ஒட்டிட்டு அதை சுற்றி சுகர் பீட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பால் பீட் போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த ஒர்க்குக்கு நான் ஃபிக்ஸ் பண்ண ரேட் 1900. இந்த ஒர்க் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். கை ஃபுல்லாகவே கொடி பேட்டர்ன் வர மாதிரி தான் இருக்கும். இந்த ஒர்க்கோட ட்ரேசிங் கூட எங்கிட்ட அவைலபிள் இருக்குது, வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது பார்க்க போகிறது நம்ம நெட் கிளாத் ஒர்க் தான். இந்த ஒர்க்கு ஜிக்ஸாக் பேட்டர்ன் போட்டு ஸ்லீவில் நெட் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த ஒர்க்குக்கு ஸ்லீவ்லேயும் நெட் வரும், நெக்லேயும் நெட் வர மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இந்த ஒர்க்கில் நான் என்னெல்லாம் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன்னா பால் பீட் 3 mm, வீட் பீட் 3 mm, சுகர் பீட், கட் பீட், அது போக கொஞ்சம் சீக்வன்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒர்க் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதுதான் ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பேக் நெக் டிசைன். பேக் நெக்கில் ஐ ஷேப் மாதிரி போட்டுட்டு அதுக்கு சென்டரில் கட் ஒர்க் கொடுத்துருக்கேன். இந்த கட் ஒர்க்கில் ஃபஸ்ட் லைனில் கட் பீட் அண்ட் பால் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் ஸ்லீவில் போட்ட அதே பேட்டர்னில் தான் நெக்லையும் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பேக் நெக்கில் போட்ட சேம் பேட்டர்ன் தான் ஃப்ரண்ட் நெக்லையும் வரும். ஃப்ரண்ட் நெக்கில் நம்ம சிம்பிளாக தான் எப்போதுமே போடுவோம். அது போக புட்டா டிசைன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஒர்க்கில் ஸ்லீவ் அண்ட் நெக் ரெண்டுலேயுமே நெட் கிளாத் யூஸ் பண்ணியிருக்கோம். அது போக ஜர்தோசிலாம் யூஸ் பண்ணியிருக்கனால இந்த ஒர்க்குக்கு நான் ஃபிக்ஸ் பண்ண ரேட் 2800. இந்த ஒர்க்குக்கு 2500 to 3000 வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி XXL சைஸ் இந்த மாதிரிலாம் வருதுன்னா கூட 500 கூட சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஒர்க் போடும்போது நம்மளுக்கு ஹெவியாக ஒர்க் ஆகும். அதனால தான் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது காமன் சைஸ்க்கு மட்டும் தான் நான் சொல்கிறது. கூட வருதுன்னா நீங்கள் கூட சார்ஜ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்க போகிறது சிம்பிளான ஒர்க் தான். இந்த ஒர்க் நான் கிட்டத்தட்ட 1 டேல நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த ஒர்க்குக்கு ஃபுல்லாகவே கட் பீட், பால் பீட் 3 mm அண்ட் சீக்வன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கொடி பேட்டர்னில் வரும். இந்த ஒர்க் 1 டேல நான் ஃபினிஷ் பண்ணி கொடுத்தேன். அவங்க அர்ஜென்ட் ஆர்டர்னு கொடுத்தனால இந்த ஒர்க்குக்கு நான் வாங்கின ரேட் 1200. காமனாக இந்த ஒர்க்குக்கு 1000 சார்ஜ் பண்ணலாம். ஆனால் 1 டேலே வேணும், அவசரம் அந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா 200 நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி என்னோட சேனலில் நிறைய டிப்ஸ் சொல்லிகிட்டே தான் இருப்பேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒர்க் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போது ரீசெண்டாக இந்த ஒர்க்கோட வீடியோ தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வாட்ச் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லீவ் பேட்டர்னில் ஸ்கேலப் பேட்டர்ன் மாதிரி அதில் 2 லைன்லையுமே கட் பீட் கொடுத்து ஃபுல்லாக ஹேங்கிங் வர மாதிரி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த ஒர்க்கோட ஃபுல் டியூட்டோரியல் இருக்குது, வாட்ச் பண்ணிக்கோங்க. 1 லைனில் கட் பீட் கொடுத்து ஃபுல்லாக ஹேங்கிங் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த ஒர்க் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதை நீங்கள் ஷார்ட் ஸ்லீவாகவும் போட்டுக்கலாம், லாங் ஸ்லீவாகவும் போட்டுக்கலாம். ஹேங்கிங்ஸ் காமனாக போடுற சைஸை விட கொஞ்சம் நான் நீளமாக தான் போட்டிருக்கேன். இந்த ஒர்க்கில் நான் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன்னா கட் பீட், ரவுண்ட் கிறிஸ்டல், ட்ராப் கிறிஸ்டல், அது போக சுகர் பீட் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நெக் பேட்டர்ன். நெக் பேட்டர்ன் ரொம்ப யூனிக்காக இருக்கணுங்கிறதுக்காக நான் ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருக்கேன்னா கட் பீட் அண்ட் கிறிஸ்டல் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் பேட்டர்ன் ரொம்ப கிராண்டாக இருக்கிறனால நெக் பேட்டர்ன் நான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி சிம்பிளாக போட்டுக்கிட்டேன். இதுவுமே ஃபினிஷ் பண்ணி போட்டதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நெக்கில் ஒரு நெக்லஸ் பேட்டர்ன் மாதிரி போட்டனால பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதில் கட் பீட், ட்ராப் ஹேங்கிங் அண்ட் ரவுண்ட் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒர்க்குக்கு நான் என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணுங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறது கிடையாது. அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. இதுக்கு நான் என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு ஷார்ட்ஸில் ரேட் ஃபிக்ஸிங் ஐடியாஸ் கொடுக்கும்போது இதோட ரேட் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற ஒர்க் செக் பேட்டர்ன் தான். இந்த ஒர்க் காமனாக எல்லாருமே போட்டிருப்பீங்க. செக் பேட்டர்ன் ஃபுல்லாகவே சுகர் பீட் யூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். சுகர் பீட், பால் பீட் 4 mm, குந்தனில் திலகம் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்டரில் குந்தன் திலகம் ஸ்டோன் அண்ட் நெக்லையும் குந்தன் திலகம் ஸ்டோன் வர்ற மாதிரி போட்டுட்டு புட்டா டிசைனுக்கு பால் பீட் 4 mm அண்ட் சுகர் பீட் யூஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். இந்த ஒர்க் செக் பேட்டர்னால நம்மளுக்கு எப்போவுமே தெரியும் செக் பேட்டர்னாவே கொஞ்சம் டைம் எடுக்கும்னு. இந்த மாதிரி செக் பேட்டர்ன் வரும்போது ஷார்ட் ஸ்லீவாக இருக்குது அப்படின்னா 1400 to 1700 வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இதே எல்போ ஸ்லீவில் இந்த மாதிரி ஒர்க் போடுறீங்க அப்படின்னா 2000 to 2500 வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாம். அவங்கவுங்க உடம்பு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது ஃபைனலாக பார்க்க போகிற ஒர்க் இதுவுமே நெட் கிளாத் ஒர்க்கு தான். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இது சில்வரில் தான் அவங்க வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சாரீ கலரில் நெட் வாங்கி போட்டிருக்கேன். பார்டர் ஒர்க்குக்கு தான் நம்ம சில்க் காட்டன் எடுத்திருக்கோம்.
ஃபுல்லாகவே ஜிக்ஸாக் பேட்டர்னில் வி டைப்பில் வர்ற மாதிரி நான் ஒர்க் போட்டிருக்கேன். இது வந்து கட் பீட், பால் பீட் அண்ட் சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். அது போக சீக்வன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒர்க்கோட ஃபுல் டியூட்டோரியல் எல்லாமே நான் ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒர்க்கில் நெக் பேட்டர்னுமே டிஃப்ரெண்ட்டாக ஃபாலோ பண்ணி வி டைப்பில் தான் போட்டிருக்கேன். இதில் வந்து கட் பீட் அண்ட் பால் பீட் 3M யூஸ் பண்ணியிருக்கேன், சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒர்க்கில் ஸ்லீவுக்கு மட்டும் தான் நம்ம நெட் அட்டாச் பண்ணியிருக்கோம். அதனால இந்த ஒர்க்குக்கு வந்து 2000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். நெக் அண்ட் ஸ்லீவில் வரும்போது 2500 அண்ட் அபோவ் வாங்கிக்கோங்க. இப்படி சிம்பிளாக பண்ணும்போது 2000, 1800 இந்த மாதிரி சார்ஜ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய ரேட் ஃபிக்ஸிங் ஐடியாஸ் தெரியும்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் ஒர்க் போடணும்னு நினச்சிங்கன்னா என்னோட ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.